அஜித் குமாரும் ஷாலினியும் எப்படி காதலித்தார்கள் என்பது முக்கியமான ஒரு கதையாகும். இன்றளவும் அஜித்தும் ஷாலினியும் தங்கள் திருமண வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்க விரும்புகிறாங்க. தங்கள் குழந்தைகளை பற்றி பொதுவில் பேசுவதை தவிர்க்கிறாங்க. இவர்களது திருமணம் பற்றி பேசுகிற 2000 ஆண்டு ஏப்ரல் 24 அஜித்துக்கும் ஷாலினிக்கும் திருமணம் நடந்தது. அஜித் பார்த்தீங்கன்னா இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலும், ஷாலினி ஒரு புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் என்பதாலும் இது மதங்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற்றது. அஜித்குமார் ஷாலினி இணையருக்கு அனோஸ்கா என்ற பெண் பிறந்திருக்காங்க. பிறகு பிறந்த மகனுக்கு தான் ஆத்விக் அப்படின்னு சொல்லி பெயரும் வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்தை அவ்வப்போது அவர்களின் குடும்ப படங்களை விடுமுறைகள் அல்லது பார்ட்டிகள் இருந்து பார்க்கிறோம். 2007 ஆண்டு அஜித்குமார் தனது காதல் கதை மற்றும் ஷாலினியுடனான திருமணம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை பகிர்ந்து கொண்டார். இது தொடர்பாக பேசிய நம்ம தல அஜித், ஷாலினியுடன் முதல் முறையாக அமர்கலம் 1999 வந்த படத்தில் பணிபுரிந்ததாகவும் அப்போதுதான் அவர்கள் காதலித்ததாகவும் சொல்லப்படுது. ஷாலினியின் அழகையும் கருணையும் கண்டு வியந்த அஜித், இது தனக்கு முதல் பார்வையில் காதல் தருணம் என்று மேலும் பகிர்ந்திருக்காரு.